என்ன பண்ற? என்ன தல? இல்ல பிளேடு எதுவும் வச்சிருக்கியான்னு பார்த்தேன். பிளேடா? டேய், கடந்த கால வாழ்க்கை வேற, இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற. நீ என் கூட இருக்கிற வரைக்கும் உழைச்சுதான் சாப்பிடணும், புரியுதா? ஓ காட், புரியுது புரியுது, புரிஞ்சுதானே உன் கூட வந்திருக்கேன். வா, அப்ப இல்லாத பண்ண மாட்டேன். நம்ம இவங்கிட்ட வேலை செய்யறோமா இல்ல இவன் நம்ம கிட்ட வேலை செய்யறானா? குழப்பமா இருக்கே. எப்போ வர சொன்னா எத்தனை மணிக்கு வரீங்க? அண்ணா 7 மணிக்கு தானே ஃபங்க்ஷனு, 4:30 மணிக்கெல்லாம் வந்துட்டோமே. கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்கலாம்ல. சரி சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு போய் வேலையை பாருங்க. சரிண்ணா. இவர் யாரு? நான் சொன்னேனா அசிஸ்டண்டா ஒரு பையன் இவன் தான். அண்ணா வணக்கண்ணா. நீயே ஒரு அசிஸ்டன்ட் தான், இதுல உனக்கு ஒரு அசிஸ்டண்டா? சரி போய் வர்றவங்களை கவனிங்க, என்ன கேக்குறாங்களோ எடுத்து கொடுங்க. சமயக்கட்டுல என்ன வேலை இருக்குன்னு போய் பாருங்க. தம்பி துடுக்கா இருக்கான், வெங்காயம் உரிக்க விடுங்க. சரிண்ணா, ஓகே. வேலையெல்லாம் சுத்தமா இருக்கணும், எந்த குறையும் வந்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் எதுவும் ஆகாதுண்ணா, நான் பாத்து. சரி சரி உள்ள போங்க. போலாம். ஹலோ, இந்த கையில போய் வெங்காயம் உரிக்கிறதா? போடா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நாங்க நல்லா எப்படிமா இருக்கோம். இருக்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏதோ சாப்பிட்டீங்களா? ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு, போய் சாப்பிடுங்க. போ. சரிம்மா, சாப்பிடுங்க. வா போலாம். ஆமா ஆமா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? சூப்பர்ரா, வெரி நைஸ். எவ்வளவு நாளாச்சுல பாத்துக்க. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்கு? டேய், எடுத்து கொடுத்ததே நான் தான். சூப்பரா இருக்குல்ல என் Dress? பையனுக்கு எது போட்டாலும் அழகுதான். அம்மா எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, நானும் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடவா? டேய், உங்க அப்பாக்கு தெரிஞ்சா ஒத்ததான். பார்ட்டி முடியட்டும், நானே எடுத்து தரேன், சரியா? அவசரப்பட்டு சாப்பிட்டு காய்ச்சல் வந்து படுத்துடாத. ப்ளீஸ்மா. எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்ற. யாருடா உனக்கு இந்த பழக்கத்தெல்லாம் கத்து கொடுத்தா? இப்ப ஐஸ்கிரீம் தர முடியுமா தர முடியாதா? அப்பா இருக்காருடா, சொன்னா கேளு. வாமா. டேய், டேய், சொன்னா கேளுடா, என்ன பண்ற? வேற யாரும் வரலையா? ஜூஸ். கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோ. Thank you. Thank you. சார் குடிச்சிட்டு இல்ல வேணாம். ஓகே. ஜூஸ் எடுத்துமா? Thank you. தேங்க்யூ. தேங்க்யூ. ஒன்னே ஒன்று இருக்கு, நம்ம குடிச்சிருவோம், யாரு பார்க்க போறான்? தம்பி, சார் ஜூஸா? உங்களுக்கு தான் சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். யாரையாவது விட்டமா? நல்ல வேலை யாரும் பார்க்கல, எடுத்துருவோம். ஆஹா, நம்மளா எடுத்தாதான் அது திருட்டு. கீழே விழுந்து கிடக்கிறத எடுத்தா அது அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஆண்டவரே, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்டே, நீ என்ன ஹெல்ப் பண்றீல்ல? இந்த காலத்துல 1100 சம்பளத்துக்கு போய் நீ இவ்வளோ கஷ்டப்படுற, இதை எடுத்துட்டு போய் நீ சந்தோஷமா இருறான்னு சொல்ற, அதானே? உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, உன் ஆசைப்படி நான் இதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கவா? ஹலோ.
நல்லா இருக்கீங்களா தலை? என்னடா அது? தலை இங்கே கீழே கிடந்துச்சு தலை, எடுத்து கொடுக்கலாம்னு ஆளை தேடுறேன், ஆளை காணோம். நீங்க பாத்தியா தலை? நீ எடுத்து கொடுக்கலான்னு வந்த, ஆ, அதை நான் நம்பணும். அட போங்க தலை. கூச்சமே எல்லாம் புழுவுறது பாரு. பாக்கெட்ல வைக்க போனதை நான் பார்த்தேன்டா. திருட பார்த்துட்டு பொய் வரும். தலை நான்லாம் திருந்துட்டேன் தலை. நான் மட்டும் திருந்தாம இருந்திருந்தா அவர் பாக்கெட்டுக்குள்ள கையை விட்டுல எடுத்துருக்க மாட்டேன், பிளேடு போட்டு எடுத்துருப்பேன். புரியுதா? இப்படி கீழே இருந்து எடுத்து சாப்பிட்ற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. சிங்கம் தலை, சிங்கம் வேட்டையாடி தான் சாப்பிடும். டேய் சித்து, உங்க வீடு சூப்பரா இருக்குடா. புதுசா இப்பதான் கட்டணும். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் பெரிய பெரிய ஆர்கிடெக்ட் வச்சு பிளான் பண்ணி கட்டினாங்க தெரியுமா? நல்லா இருக்கு. அதுவும் ஓரும் அப்படியே ஒரு கார்ட்டூன் சேனலுக்குள்ள போன மாதிரியே இருக்குடா. அது எல்லாமே நான் தான் பண்ணேன். எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டோஸ்லாம் எடுத்து காட்டினேன். அந்த மாதிரியே செஞ்சு கொடுத்தாங்க. சித்து கொஞ்சம் இங்க வா. பார்த்துட்டே இரு, நான் வந்துடுறேன். ஹலோ மேடம். சொல்லுங்க கார்த்தி. மேடம், உங்க பொண்ணுக்கு ஆதித்யாவால் ஆபத்து இருக்கு. இங்க ஃபங்க்ஷன்ல வச்சு உங்க பொண்ணை தூக்க பிளான் பண்றாங்க மேடம். என்ன சொல்றீங்க? ஆமாம் மேடம், இப்போதான் எனக்கே தெரியும். உடனே உங்க குழந்தைய போய் காப்பாத்துங்க மேடம். நான் இதை சொன்னேன்னு யார்கிட்டையும் சொல்ல வேணாம் மேடம். ஹலோ. காசு கொடுத்து நம்ம தானே இந்த ரவுடியை ஹையர் பண்ணோம். இங்க யார் கூட்டிட்டு வந்தது?